ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த கந்தனின் கருணை கிடைத்தால், ஆசிர்வாதம் கிடைத்தால் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் விலகி ஓடிவிடும். கஷ்டத்தையும் கண்ணீரையும் பெருமளவு சந்தித்த உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களையும் நீ பெருமளவு சந்திப்பாய் என்பதை தெரிந்து கொள். இப்படியே உன்னுடைய வாழ்க்கையை நீ கஷ்டப்படும்படி நான் ஒரு பொழுதும் விடமாட்டேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ கஷ்டங்களை அனுபவித்தாயோ அதைவிட பல மடங்கு நீ இன்பங்களையும் இந்த மனித பிறவியில் அனுபவித்தே தீருவாய். உன்னுடைய நல்ல மனம், நல்ல குணம், நல்ல உள்ளம், கருணை, அதற்கு எல்லாம் ஈடு இணையே இல்லை. உன் மனதிற்குள் நான் குடி புகுந்து விட்டேன், அதில் அமர்ந்தும் விட்டேன். உன் கஷ்டங்களை எல்லாம் ஒழித்து கட்டி நீ இன்பமான வாழ்க்கையை வாழ தயாராகும் வரை நான் உன்னுள்ளேயே இருந்து உனக்கான செயல்களை நானே செய்ய முற்படுவேன். எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சாதகமாக அமையுமோ அந்த விஷயங்களை எல்லாம் நான் உருவாக்கி கொடுப்பேன். உன்னை கஷ்டத்திற்கு உட்படுத்துகின்ற விஷயங்களை எல்லாம் சற்று மறந்து இந்த கந்தனை மனமாற நினைத்துக்கொள். ஓம் முருகா என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. ஓம் சரவண பவ என்று சொல்லிக்கொண்டே இரு. எல்லா நேரமும் நான் உன்னை காத்து நிற்பேன். என்னுடைய வேலை பல முறை உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க அனுப்பி வைத்தும் இருக்கின்றேன். என்னுடைய வேல் கொண்டு உன் பிரச்சனைகளை நான் அழித்தும் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, மிக பெரிய அளவிற்கு வெற்றி உன்னை தேடி வர காத்திருக்கின்றது. எல்லையில்லா இன்பமும் அளவற்ற மகிழ்ச்சியும் உன்னை தேடி வர காத்திருக்கின்றது. இது எல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கின்றது. ஆனால் நிஜத்தில் நடந்தால் இன்னும் நலமாக இருக்கும் என்று மனதிற்குள் ஏக்கத்தோடு இருக்கின்றாய். உன்னை இனியும் நான் காக்க வைக்கப் போவது இல்லை. தாமதமானதற்கு பல காரணங்கள் உண்டு. காரணம் இல்லாமல் எதுவுமே இங்கு நிகழ்வது இல்லை. கிடைக்க வேண்டிய நேரத்தில் எது கிடைத்தாலும் அது சரியானதாக இருக்கும். வேண்டாத நேரத்தில் கிடைத்தால் அது பயனற்றுதான் போகும். நன்மைகளை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதற்கான நேரமும் காலமும் வரும் வரை சற்று பொறுமை காத்தால் போதும். எல்லா இன்பமும் ஒட்டுமொத்தமாக நீ அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அவசரப்பட்டு நிதானத்தை இழந்து மனதிற்குள் ஆர்ப்பாட்டத்தோடு எப்பொழுதும் இருக்காதே. மனதை அமைதியாக வைத்துக்கொள். இறைவன் உனக்கான வேலையில் ஈடுபட்டு இருக்கின்றான் என்று முழுமையாக நம்பு. உன்னுடைய நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும். உன்னுடைய அவநம்பிக்கை வீழதான் வைக்கும். அவநம்பிக்கையை விட்டொழித்து தன் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்படத் தொடங்கு. உனக்கான வெற்றி நிச்சயம். வெற்றியை பெற்று நீ மணிமகுடம் சூடப் போகின்ற நாள் தொலைவில் இல்லை. உன்னை ஏசியவர்களும் உன்னை விமர்சித்தவர்களும் உன்னை போற்றி புகழும்படி பாராட்டுகளை தெரிவிக்கும்படி அனைத்து மகிழ்ச்சியையும் நீ பெற இருக்கின்றாய். எந்த விஷயத்தையெல்லாம் நினைத்து உன் மனம் அமைதியை இழந்து நின்றதோ, எந்த விஷயத்தையெல்லாம் நினைத்து கதி கலங்கினாயோ, எதையெல்லாம் நினைக்கும் பொழுது உன்னுடைய இரத்தம் கொதித்ததோ, என் அன்பு குழந்தையே, அந்த விஷயங்களிலெல்லாம் ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சில விஷயங்களை நினைக்கும் பொழுதே உன் மனம் படுகின்ற ஆர்ப்பாட்டத்தை நான் அறிகின்றேன். எந்த ஒரு அவஸ்தையையும் நீ சந்திக்காமல், எல்லா விஷயமும் எந்த ஒரு தடையுமின்றி சுலபமாக சிரமம் இல்லாமல் உனக்கு கிடைக்க இந்த முருகன் நான் அருள் செய்வேன். என்னுடைய அருள்மழை என் பக்தர்களின் மீது பொழிந்து கொண்டேதான் இருக்கின்றது. கர்ம வினையின் பிடியிலிருந்து விரைந்து நீங்கள் விழிப்பட்டு என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுவதுமாக எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. உன்னை சிலர் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் உன்னுடைய கர்மாக்களை குறைக்க அவர்கள் வழிவகைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்த்தம். உன்னுடைய கர்ம வினைகளை குறைப்பவர்களை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர அவர்களை நினைத்து துக்கப்படவோ கடினப்படவோ வேண்டாம். எல்லா நேரமும் நல்ல எண்ணங்களோடும் இனிமையான சொற்களை வெளிப்படுத்தி கொண்டேவும் இருந்தால் உன்னுடைய சூழ்நிலை நல்லபடியாக மாறிவிடும். எதிர்மறையான எண்ணங்களோடு எப்பொழுதும் கோபமான பேச்சோடும் இருப்பதை நிறுத்திக்கொள். நல்ல எண்ணங்களும் நேர்மறையான எண்ணங்களும் உன்னை வாழ வைக்கும்.
எதுவும் நடக்கும் முன்னமே அது எதிர்மறையாக நடப்பதைப் போல மனதிற்குள் காட்சிகளை ஒரு பொழுதும் சித்தரிக்காதே. எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நேர்மறையான முறையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று மனதிற்குள் எண்ணத்தை வளர்த்துக்கொள். நாம் எதை எண்ணுகின்றோமோ, மனதிற்குள் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ, எது நடக்கும் என்று நம்புகின்றோமோ அதுதான் நடக்கவும் செய்யும். உன் கற்பனை ஓட்டத்தில் நீ ஓடவிடுகின்ற எண்ணங்கள் எதிர்மறையானதாக எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. எது நடக்கக்கூடாது என்று ஆசைப்படுகின்றாயோ அந்த விஷயங்களை உன்னுடைய எண்ணத்தில் காட்சிகளாக எப்பொழுதும் சித்தரித்து வைத்து கொள்ளாதே. எது நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதை காட்சிகளாக உருவப்படுத்தி அவ்வப்பொழுது சிந்தித்துப் பார். அதுதான் நடக்கவும் செய்யும். நீ நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற விஷயங்களை கற்பனை காட்சிகளாக மனதிற்குள் சித்தரித்து நீ சந்தோஷத்தை அனுபவிக்குமாறு பார்த்துக்கொள். அது அப்படியே உன் வாழ்க்கையிலும் நடக்க தொடங்கிவிடும். எதை நினைக்கின்றோமோ, எதை நம்புகின்றோமோ அதுதான் வாழ்க்கையில் நடக்கும். எப்பொழுதுதான் விடிவு காலம் பிறக்கும் என்று காத்திருக்கின்றாய்? விடிவு காலம் பிறந்து விட்டது. நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். சற்று மனதை அமைதிப்படுத்தி உன் நாவிலிருந்து புறப்படுகின்ற என்னுடைய பெயரும் நாமமும் உன் வாழ்க்கைக்கு பெரிய அளவில் உதவி செய்யக்கூடியது. உன் நாவிலிருந்து புறப்படுகின்ற எல்லா விஷயங்களும் இனிமையான விஷயங்களாக இருக்க வேண்டும். ஓம் சரவண பவ என்று என்னுடைய இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே வா. உன் அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அடியோடு குறைவதை நீ கண்டு கொண்டே இருப்பாய். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் மனதிற்குள் எப்பொழுதும் அழுவதை நிறுத்திக்கொள். உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக் கொடுக்க இந்த கந்தன் இருக்கின்றேன் என்று நம்பிக்கை கொள். எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக மாற்றி கொடுத்து நீ அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க நான் வழி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அனைத்தையும் முழுமையாக நீ கரங்களில் பெறப்போகின்ற நேரம் கூடிய விரைவிலேயே வரும். கெட்ட காலங்களின் சோதனை காலங்களின் பிடியில் இருந்ததால் இவ்வளவு காலம் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாய். இனி உன் கர்மாக்களை எல்லாம் நான் விலக்கி இருப்பதால் சந்தோஷத்திற்குள் இன்றைய தினத்தில் அடியெடுத்தும் வைத்திருக்கின்றாய். நீ வியக்கும் வண்ணம், பிறர் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்விற்கு செல்லும். ஒவ்வொரு இன்பமும் இனி உன் வாழ்வில் உனக்கு கிடைத்தபடியே இருக்கும். என் கருணையின் மகிமையை இனி நீ உணர்ந்து கொள்வாய். அவஸ்தைப்பட்ட நாட்கள் முடிந்து இனி அனுதினமும் இன்பங்களை சந்திக்கும் நாட்கள் வந்து விட்டது. இனி எந்த ஒரு வேதனையும் இல்லாமல், குறையும் இல்லாமல், கவலையும் இல்லாமல் மன மகிழ்ச்சியோடு நீ பூரிப்படையக்கூடிய அளவிற்கு நன்மைகள் எல்லாம் நடந்தே தீரும். நல்லது நடக்கும்.